தமிழகத்தில் ஜூலை மாதம் முதல் மின்கட்டணம் உயர வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மின் இணைப்புகளுக்கான மின் விநியோகம் செய்வது முதல் மின் தொடர்பான பணிகளை அனைத்தையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம், மின்வாரியம் உள்ளிட்ட நிறுவனங்கள் செய்து வருகின்றன. இந்த நிறுவனங்களின் வருவாய் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு இல்லாமல் தொடர்ந்து இழப்புகள் அதிகரித்து வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி 1.60 லட்சம் கோடி ரூபாய் கடனுடன் கடும் நிதி நெருக்கடியில் மின்வாரியம் செயல்பட்டு வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு மின் கட்டணம் 30 விழுக்காட்டுக்கும் அதிகமாக உயர்த்தப்பட்டது. இது தொடர்பான உத்தரவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணம் உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி 2023 ஜூலை மாதம் 2.18 விழுக்காடு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக உத்தரவின்படி நிகழாண்டு ஜூலை மாதம் 4.38% அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. மத்திய அரசின் உதய் மின் திட்டத்தில் தமிழக அரசு கையொப்பமிட்டிருப்பதால் 2027 வரை ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும். வழக்கம் போல வாரியத்தின் வரவு செலவு விவரங்களை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு தமிழ்நாடு மின் வாரியம் அனுப்பியுள்ளது. இதுவரை எந்த அறிவுறுத்தல்களும் இல்லை என்றும் மின்கட்டண உயர்வு தொடர்பாக தமிழக அரசு முடிவெடுக்கவில்லை எனவும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.